இன்னைக்கு இங்க சாதா பூஜா வேலைக்கு செய்ய உட்காந்துருக்கு செந்தூர பாண்டியன் வழக்கு விட்டே என்ன விஜய் பிரபாகரன் என்ன மைக் இருக்கு மேடை இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுறது போல அவங்க கூட சேர்ந்து அப்படி ஆயிட்டீங்களோ நீங்களும். அதாச்சும் நான் ஒன்று கேட்கறேன் உங்களை பார்த்து, விஜயகாந்த் சாரோட பையங்கிறத தாண்டி உங்களுக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சினிமா துறையில கஷ்டப்பட்டு வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு இடத்த உருவாக்கணும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பல்வேறு உதவிகள் பண்ணிருக்காரு. அதாச்சும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வளர்ந்த ஒரு ஆக்டர்ஸா நம்ம விஜய் நான் எடுத்துக்கலாம், அதை இப்போ செந்தூர் பாண்டி தம்பின்னு சொல்லி அவருமே எல்லா இடத்துல மார்க் பண்ணி தான் இருக்காரு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ஃபுட்டுக்காக கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி தனக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஆரம்பிச்சு அதாச்சும் அந்த லைட் மேன்ல இருந்து ஒர்க் பண்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருக்குமே நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த ஃபுட் தான் இருக்கணுன்ற மாதிரி அவ்வளவு பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா பாத்துக்காரு சினிமா துறையில இருந்தப்போ. அதுக்கப்புறம் தன்னை இவ்வளவு பெரிய ஆளா உருவாக்கி சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த மக்களுக்காக எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லி 2005 டிஎம்டிகே அதாச்சும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கட்சியை உருவாக்கி அண்ட் தென் அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நல்லா பவர்ஃபுல்லா இருந்தாங்க. மூணாவது ஒரு கட்சின்னு சொல்லி வரணும்னு சொல்லி வந்து 2006 எலெக்ஷன்ல நின்னாரு. இன்னும் பெருசா விக்டரி எதுவும் இல்ல. பாத்தீங்கன்னா அவர் நின்ன இடத்துல மட்டும் ஒரே ஒரு சீட் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சு அப்ப வந்து 29 சீட் அவர் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே கூடயும் பெருசா செட் ஆகாதனால தனியா ஒரு தேர்ட் எப்படி சொல்றது ஒரு மூணாவது பெரிய கட்சியா இருக்கணும் அண்ட் தென் சம் ரீசன்ஸ்னால பிரேக் பண்ணி வந்து ஏடிஎம்கே ஆப்போசிஷனுக்கா இவர் தான் இருந்தார். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் லீடரா அந்த டைம்ல இருந்தாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா இந்த விக்டரிஸும் அவருக்குன்னு சொல்லி இல்லை. இருந்தாலும் யாருக்கும் எதுவும் பயந்து இப்போ நீங்க ஒன்று பண்றீங்க பாத்தீங்களா, ஒரு கட்சி கூட உங்களுக்குன்னு சொல்லி உங்களோட சுய லாபத்துக்காகவும் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு கேவலமும் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. கடைசி வரைக்கும் டிஎம்கே எதிர்த்தாரு. அதாச்சும் 2006 டிஎம்கே பவர்ல இருந்தப்போ பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் டிஆர் பாலு இந்த மாதிரி ஹைவே ரோட் ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லி மண்டபத்தை அடிச்சாங்க. அதுக்கும் அவர் சொன்னார் இந்த மாதிரி அரசியல் வந்து கட்சி ஆரம்பிக்கிற உடனே எனக்கு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு, என்னோட சொத்தெல்லாம் பறிப்போகும்னு சொல்லி சொன்னாங்க. போட்டும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மக்களுக்காக தான் நான் கொடுக்குன்னு சொல்லி அவ்வளவு தைரியமா இருந்து அப்பவே எதிர்த்து பேசினாரு. யாரு கூட கை கட்டி நிக்கல. இந்த மாதிரி பின்னாடி நின்றுட்டு ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக இன்னொருத்தர் வந்து அப்போஸ் பண்ணி பேசி அந்த மாதிரி என்னைக்குமே அவர் இல்லை. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்ற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்த ஒரு ஆளு. அண்ட் தென் இவரை வந்து மெயினா டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு ஆக்கினதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மீடியா ஆட்கள், பிரஸ் மீடியான்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த டிஎம்கே சைட்ல இருந்து நல்லாவே தெரியும் யாரெல்லாம் வந்து அவரை ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவரை இவ்வளவு தூரம் கேவலம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்தவங்க கூட தான் நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க.